ஈரான் அமெரிக்கா போறனால உலக நாடுகளே பெட்ரோல் டீசல் விலையில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நேத்து ஞாயிற்றுக்கிழமை யுஏஇன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மீதும் சவுதி அரேபியா மீதும் பாத்தீங்கன்னா ஈரான் ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக்னால மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட பிரைஸ் $111 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாசம் ஜனவரி மாசம் $64 to $66 இருந்த கச்சா எண்ணெயோட பிரைஸ் இன்னைக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா $111 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கச்சா எண்ணெயோட பிரைஸ் டிமாண்ட்னால நிறைய கண்ட்ரீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க. நம்ம கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியாவில் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம உணர ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனே பாத்தீங்கன்னா எங்கேயோ கடல் கடந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைனால நீங்க நான் எல்லாருமே பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம். நம்ம வாங்குற தக்காளி, அரிசி, பருப்புல இருந்து பாத்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணும். ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்று பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கு நேரம் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு, அவங்க அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துக்கான முடிவை சீக்கிரம் எடுக்கணும்னு, அப்படி இல்லைன்னா ஈரான்ல எதுவுமே மிஞ்சாதுன்னு டைம்ஸ் இஸ் ஆஃப் தி எசன்ஸ் சொல்லிட்டு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. இதுக்கு ஈரான் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம டிகே மாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.